விழிக்குத் துணை மென்மலர் பாதங்கள் மெய்மை குன்றா மொழிக்குத் துணை முருகா என்னும் நாமங்கள் முன்பு செய்த வழிக்குத் துணை பன்னிருதோளும் பயந்ததனி வழிக்குத் துணை செங்கோடன் வேலும் மயூரமுமே. அன்பிற்கினிய சன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கமும் நல்வாழ்த்துக்களும். அன்பர்களே, இன்று ஐப்பசி 10 27/10/2025 திங்கட்கிழமை சூரசம்ஹாரத்தோடு வைந்திருக்கக்கூடிய இந்த அற்புதமான நாளில் உங்கள் அனைவரையும் நம்முடைய சிறப்பான ஆலய வழிபாட்டு நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். கந்தசஷ்டியினுடைய 6வது நாளாக இருக்கக்கூடிய இன்று எல்லா முருகப்பெருமான் ஆலயங்களிலும் எல்லா சிவபெருமானுடைய ஆலயங்களில் அமைந்திருக்கக்கூடிய முருகன் சன்னதிகளிலும் சூரசம்ஹாரம் என்று சொல்லக்கூடிய ஒரு தெய்வீகமான ஒரு வைபவம் நடைபெறக்கூடிய நாள் என்று நாமும் கந்தபுராணத்தினுடைய தொடர்ச்சியில் அந்த சூரசம்ஹாரத்தை பற்றியும் சிந்திக்க இருக்கின்றோம் என்று இந்த சந்தர்ப்பத்தில் ஒரு முக்கியமான செய்தி என்ன என்று சொன்னால், சூரபத்மனை முருகப்பெருமான் சம்ஹாரம் செய்தான் என்றுதான் நாம் படிக்கின்றோம், கேள்விப்படுகின்றோம். ஆனால் சூரனை வதம் செய்ததாக சரித்திரம் இல்லை. வதம் என்பது வேறு, சம்ஹாரம் என்பது வேறு. நாம் இரண்டையும் தனித்தனியாக சிந்திக்க வேண்டும். வதம் என்று சொன்னால் ஒருவனிடம் இருக்கக்கூடிய ஆணவத்தையும் அழிப்பது, அவனையும் அழிப்பது. ஆனால் சம்ஹாரம் என்று சொன்னால் ஒருவனிடம் இருக்கக்கூடிய ஆணவத்தை அழிப்பது, அவனை அழிக்காமல் விடுவது. அதைத்தான் முருகப்பெருமான் செய்தார். அது என்ன என்பதை நம்ம பார்ப்போம். இப்படி சொன்னால் உங்களுக்கு உடனடியாக புரிந்துவிடும். ராமன் ராவணனையும் அடித்தான், ராவணனுடைய ஆணவத்தையும் அடித்தான். கண்ணபிரான் கம்சனையும் அடித்தான், கம்சனிடம் இருக்கக்கூடிய ஆணவத்தையும் அழித்தான். கண்ணபிரான் துரியோதனையும் அடித்தான், துரியோதனிடம் இருக்கக்கூடிய ஆணவத்தையும் அழித்தான். ஆனால் முருகப்பெருமான் சூரபத்மனை அழிக்காமல் அவனிடம் இருக்கக்கூடிய ஆணவத்தை மட்டும் அழித்து அந்த சூரபத்மனை தனக்கு வாகனமாக மயிலாக ஆக்கி கொண்டான். இதுதான் சம்ஹாரம் என்பது. ஒருவனிடம் இருக்கக்கூடிய ஆணவத்தை மட்டும் அழித்து அவனை அழிக்காமல் அவனுக்கு கருணையை காட்டுவது. அந்த முருகப்பெருமானுடைய கருணை சிறப்பு வாய்ந்ததாக, மிகப்பெரிய அற்புத கருணையாக, தனிப்பெரும் கருணையாக போற்றப்படுகின்றது. இதை வடலூர் வள்ளல் பெருமான் ராமலிங்கடிகள் குறிப்பிடுகின்ற பொழுது, ஈனமெங்கே செய்த தாருகனை 1000 இலக்கம் ஒரு சிங்கமுகனை எண்ணறிய திரள் பெற்ற சூரனை மரக்கருணை ஈந்து பணிகொண்டாயே முருகா என்று குறிப்பிடுகின்றார். அந்த கருணை என்பது 2 வகைப்படும். ஒன்று அறக்கருணை, மற்றொன்று மரக்கருணை. அறக்கருணை என்று சொன்னால் செயல் கடுமையாக இருக்கும், முடிவு கடுமையாக இருக்கும், அதற்கு அறக்கருணை என்று பெயர். மரக்கருணை என்று சொன்னால் செயல் கடுமையாக இருக்கும், முடிவு நன்மையில் முடியும், அதற்கு மரக்கருணை என்று பெயர். முருகப்பெருமான் சூரபத்மனோடு போர் செய்தான். செயல் கடுமை, அவன் காட்டிய கருணை என்ன என்று சொன்னால் மிக மிக உயர்ந்தது. ஆகையினாலே தான் அது மரக்கருணை என்று அழைக்கப்படுகின்றது. சூரபத்மனோடு போர் செய்தவன் அவனை தனக்கு மயில் வாகனமாக அப்படி ஆக்கி கொண்டவன், சேவல் கொடியாகவும் ஆக்கி கொண்டு அருள் செய்தான் அல்லவா. எனவே முருகப்பெருமானுடைய கருணை சிறப்பு வாய்ந்ததாக மரக்கருணை என்ற வகையில் போற்றக்கூடிய வகையில் அமைந்திருக்கின்றது என்பதை தெரிவிக்கின்ற இந்த சந்தர்ப்பத்தில் நாம் இப்பொழுது திருப்பரங்குன்றம் முருகப்பெருமானை தரிசிப்போம் வாருங்கள். இந்த சஷ்டியை முன்னிட்டு கந்தபுராணத்தை அப்படி சிந்தித்துக் கொண்டு முருகனுடைய ஆலயத்தையும் தரிசித்துக் கொண்டு இருக்கின்றோம். அந்த வகையில் கந்தசஷ்டி சிறப்பு நிகழ்ச்சியில் சென்ற பகுதியில் சிந்திக்கின்ற பொழுது முருகப்பெருமான் சூரபத்மன் மீது காட்டிய கருணை மரக்கருணை என்று அவனை வாகனமாக மயிலாக சேவல் கொடியாக ஆக்கி கொண்ட நிகழ்ச்சியை குறிப்பிட்டோம் அல்லவா. சூரபத்மனுக்கும் முருகப்பெருமானுக்கும் நடைபெற்ற போர் எப்படி என்று சொன்னால், ராமாயணத்தில் வரக்கூடிய போர் இருக்கின்றதே, ராம ராவண யுத்தம் என்பது 18 மாதங்கள் நடைபெற்றது. மகாபாரதத்தில் வரக்கூடிய போர் என்பது 18 நாட்கள் நடைபெற்றது. ஆனால் முருகப்பெருமானுக்கும் சூரபத்மனுக்கும் அந்த தேவ அசுர போரானது 18 ஆண்டுகள் நடைபெற்றது. எதற்காக இது மட்டும் 18 ஆண்டுகள்? அதாவது முருகன் எடுத்த உடனேயே அந்த சூரனை தண்டிக்க விரும்பலை. அதாவது அவனுக்கு டைம் கொடுத்து பார்ப்போம், அவன் தீர வேண்டும். தீராதாயின் காதுதல் கடன். அவன் திருந்தவில்லை என்றால் அவனை அழிப்பது நம்முடைய கடமை என்றுதான் முருகப்பெருமான் என்ன செய்தான். அப்படி 18 ஆண்டுகள் அந்த தேவாசுர போர் நடைபெற்றது என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். திருச்செந்தூரில் பாசறை அமைப்பு, அதாவது முருகப்பெருமான் என்ன செய்தார்? தேவகுரு பிரகஸ்பதியின் வழியாக அசுரர்களுடைய வரலாறு அனைத்தையும் கேட்டு
தெரிந்து கொண்டு பிறகுதான் போருக்கு ஆயத்தமாகின்றார் என்பது கந்தபுராண செய்தி. ஆகையினால் திருச்செந்தூர் என்பது ஒரு முக்கியமான அற்புதமான அமைப்பாக நம்ம அறுபடை வீடு வழிபாடுகளில் அமைந்திருக்கின்றது என்றால் மிகையல்ல. இப்படிப்பட்ட அற்புதமான அந்த தேவாசுர போர் அவ்வளவு நாட்கள் நடைபெற்றதற்கு காரணமே முருகனுடைய கருணை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று தெரிவித்து இப்பொழுது நாம் திருச்செந்தூர் முருகப்பெருமானை தரிசிப்போம் வாருங்கள். கந்த சஷ்டியை முன்னிட்டு கந்தபுராணத்தையும் அப்படியே முருகப்பெருமானுடைய ஆலயத்தையும் அப்படி இணைத்து தரிசித்து சிந்தித்து வந்து கொண்டிருக்கின்றோம். சென்ற பகுதியில் நாம் சிந்திக்கின்ற நேரத்தில் முருகப்பெருமான் அப்படி சூரபத்மனோடு தேவாசுர போர் 18 ஆண்டுகள் நடைபெற்றது என்று நம்ம பார்த்தோம். அதாவது முருகப்பெருமானுக்கும் சூரபத்மனுக்கும் இடையிலே போர் நடைபெறுகின்ற நேரத்தில் சூரபத்மன் பல உருவங்களை எடுத்து போர் செய்தான். மாயாஜால போர்களில் வல்லவன், பல உருவங்கள் எடுத்தான். அப்படி பல உருவங்கள் எடுத்து அப்படி போர் செய்து அந்த சூரபத்மன் கடைசியிலே முருகப்பெருமானுக்கு முன்பாக மாமர உருவத்தில் நின்றான். அதுவும் மாமர உருவத்தில் இருக்கின்ற பொழுது எப்படி நின்றான் என்று சொன்னால், தலைகீழாக வேர் மேலே அந்த நடுமரம் அடியாக, அதற்கடுத்தது கிளைகள் கீழாக என்று. வேற ஒன்றும் இல்லைங்க, நம்ம வாழ்க்கை தத்துவமே அதுதான். எப்படி என்று சொன்னால், ஆணவத்தின் உச்சத்தில் இருக்கக்கூடிய சூரபத்மன் எப்படி தலைகீழாக வேர் மேலாக என்று, அதை போல நாமும் நம்முடைய முன்னோர்கள் நம்முடைய வேர் அதெல்லாம் மேலே இருக்கு, மேல் உலகத்தில் இருக்கு, கிளைகள் நம்மளாம் கீழே இருக்கோம். ஆனால் நம்மளும் ஈகோவோடு இருக்கோம். அந்த ஈகோ இருக்கக்கூடாது, அந்த ஆணவம் ஒழியணும். அதுதான் முருகப்பெருமானுடைய அந்த சூர சம்ஹாரத்தினுடைய அற்புதமான தத்துவமே. மாமர உருவத்தில் சூரபத்மன் இருக்கின்ற பொழுது முருகப்பெருமான் என்ன செய்தார்? தன் கையிலே இருக்கக்கூடிய வேலாயுதத்தை அந்த மாமர உருவத்தின் மீது போட்டார். அது என்ன செய்தது? அப்படியே 2 பாதியாக பிளந்தது. வேல் என்பது ஈட்டி மாதிரி ஷார்ப்பாக தானே இருக்கும், அது போய் குத்திக்கிட்டு தானே நிற்கணும். அது எப்படி 2 பாதியாக பிளந்தது? அதுதான் தத்துவம். வேல் என்பது சாதாரண ஆயுதம் அல்ல, அது ஞானத்தின் சின்னம், ஞானவேல். ஆணவத்தின் மொத்த உருவமாக இருந்த சூரபத்மன் மீது ஞானம் வந்து தாக்கிய உடனே அந்த யான் எனது என்று சொல்லக்கூடிய செருக்கு அறுபட்டது. அப்படி அறுபட்ட உடனே அவன் 2 பாதியாக பிளக்கப்பட்டான். யான் எனது என்ற செருக்கு அருந்து புனிதமானான் என்பதைத்தான் காட்டுகின்றது. அவன் முருகப்பெருமானுக்கு வாகனமாக மாறிய அற்புதமான நிகழ்வு என்று தெரிவித்து இப்பொழுது நாம் பழனி முருகப்பெருமானை தரிசிப்போம் வாருங்கள். நான் எனது எனது என்று சொல்லக்கூடிய அந்த அகங்காரத்தினுடைய சின்னம். எனவே யான் எனது என்னும் செருக்கறுப்பான் வானோருக்கு உயர்ந்த உலகம் புகழ் என்று சொன்ன அடிப்படையில் இப்பொழுது செருக்கு அழிந்த சூரபத்மன் மயிலாக வாகனமாக மாறினான், சேவல் கொடியாக மாறினான். இன்றைக்கும் முருகன் ஆலயத்திற்கு செல்லக்கூடிய பக்தர்கள் முருகனுக்கு அர்ச்சனை செய்கின்ற பொழுது அவர்கள் போடக்கூடிய பூ முருகன் மீது விழுகின்றதோ இல்லையோ, சூரபத்மன் மீது மயில் வாகனத்தின் மீது விழுகின்றது அல்லவா? அப்படி எதிரிக்கும் பரம கருணையை செய்த வள்ளல் முருகப்பெருமான் என்று சொன்னால் மிகையல்லை என்று தெரிவித்து, அந்த வள்ளல் முருகப்பெருமானுடைய அருளால் நம்முடைய நேயர்கள் அனைவரும் எல்லா நலமும் பெற்று பல்லாண்டு பல்லாண்டு வாழ வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டோ இந்த அளவில் நிறைவு செய்து கொள்வது நாகை முகுந்தன். நன்றி, வணக்கம், வாழிய நலம்.